அண்ணா வந்து நீங்க வந்து அண்ணாவோட கொள்கையை தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அண்ணாவுடைய பேச்சாற்றல், அண்ணாவுடைய ஆளுமையை நீங்க குறைத்து மதிப்பிட முடியாது. நீங்க இந்த இவர் விஜய் இப்ப லாஸ்ட் ஒரு 2வது ஆண்டு விழாவை ஏதோ பண்றாரு. பொதுவா தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள்லாம் பேப்பர் பார்த்து பேசுவாங்க, குறிப்பு வச்சிருப்பாங்க, பேசுவாங்க. அது ஒண்ணு நான் தவறு சொல்லல. அதெல்லாம் எதுக்கு பாப்பாங்கன்னா புள்ளி விவரத்தை பாக்குறதுக்கு, அந்த எழுத்து இத்தனை ஆயிரம் கோடி சொல்றதுக்கு அந்த டேட்டாவை புள்ளி விவரத்தை தப்பா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேப்பர் பார்ப்பாங்க. ஆனா இந்த நடிகர் விஜய் எதுக்கு பேப்பர் பாக்குறது தெரியுமா? புள்ளி, கமா, கேள்விக்குறி இதுக்கு பாக்காரு. மொத்தத்திலே 13 நிமிஷம் தான் பேசுறாரு. அதுல 24 தடவை பேப்பர் பாக்காரு. இவருக்கு என்ன ஞாபகம் எண்ணி பாத்தீங்களா நீங்க? ஆமா, நீங்களும் எடுத்து போட்டு பாருங்க. அவருக்கு வந்து அடுத்தால நீங்க இன்னொன்னு, இந்த முன்னாடி காலத்துல தலைவர்கள் வந்து மக்கள் முன்னாடி இருக்கும்போது அந்த மக்களினுடைய எழுச்சி காரணமா 2 கையை விரிச்சு காட்டுவாங்க. இவர் என்ன பண்றாரு பாருங்க, விரிச்சு காட்டிட்டு உடனே சுருங்கிடுவாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரு நிமிஷம் அப்படி விரிச்சு வச்சிருக்காரு. ஏன் விரிச்சு வச்சிருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் அடுத்த நாள் சோசியல் மீடியால போடணுங்கிறதுக்காக. அதாவது 13 நிமிஷம் பேசினா 13 நிமிஷத்துக்கு 13 ரீல்ஸ். அந்த 13 ரீல்ஸுக்கு 13 ஷார்ட்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. பேசிட்டு அது அந்த கேப் விட்டு இளைஞர்களை உணர்ச்சி வசப்பட வச்சு அவங்க கைத்துட்டான். பாவம். அதாவது பெரிய ஸ்கிரீன்ல இது ஒரு வகையான டிசார்டர் தான். ஒரு அரசியலுக்கு ஒருத்தர் வாராங்கும் போது நீங்க, அதாவது இப்ப இன்னொன்னு பெரிய காமெடி என்னன்னா, விஜய் நல்ல டான்ஸ் ஆடுறாருங்க, அழகா இருக்காருங்க. விஜய் அழகா இருந்தா அவர் மனைவிக்கு தானே சந்தோஷம், ஏழை எளிய மக்களுக்கு என்ன சந்தோஷம் கேட்கிறேன். அழக பிரதானப்படுத்துறது, டான்ஸை பிரதானப்படுத்துறது பிரபலம் தான்.